ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப்ம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது 7 நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டின்னருக்கு செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயிலே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவும் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி எல்லாம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் ரொட்டி இது செய்கிறதுக்கு பாதி சொரக்காயை தோல் சீவி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது நான் செய்கிறது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் ரவை போட்டுட்டு 1 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் துருவி வச்சுருக்கிறதெல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ரவை ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது கெட்டி ஆயிரும். அப்போ தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் 1/4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அப்போ தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சமாக ஊற்றி அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொட்டி போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது தோசை மாவு மாதிரி நம்ம இழுக்க முடியாது. அதனால் நம்ம அப்படி அப்படியே தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டாலே நம்மளுக்கு லேசாக கிடைக்கும். மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் வேக விட்டு எடுக்கணும். நம்மளுக்கு ரைஸு, அரிசி மாவு, வெஜிடபிள்ஸ் போடுறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம சட்னி செய்யாமல் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸை மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும். இதுக்கு நம்ம சட்னியே செய்ய வேண்டியதில்லை. இப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். 2 சைடு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பச்சைப்பயிறு தோசை. இதுக்கு நான் 3 கரண்டி பச்சைப்பயிறு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது கூடவே பாலக்கீரை ஒரு 4 லீஃப் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா அரைச்செடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். தேவைப்பட்டதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கல்ல தோசை ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இது கூட மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு லைட்டாக வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா நம்ம ஒரு முட்டை போட்டுக்கலாம் மேலே. இல்லைன்னா நம்ம அப்படியே சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு முட்டை போட்டுட்டு அது மேலே பொடியாக நறுக்குன வெங்காயம் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு அந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி தூவிக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால தூவிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைனாலும் விட்டுறலாம். அவ்வளோதான். இதுக்கு எந்த சட்னி வேணாலும் வச்சுக்கலாம். ரவா இட்லி. இதுக்கு கொஞ்சமாக கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக 2 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ 1 கப் ரவை போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுத்தது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறுனது இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கூடவே பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
நம்ம ரவை எடுத்த கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் விட்டுட்டு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இட்லி பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கணும். நம்ம ரவை இருக்கிறனால மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிட்டு வச்சுக்கலாம். இட்லி தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. கூட ஒரு முந்திரி வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கரண்டியும் ஊற்றி லைட்டாக தட்டி விட்டுருங்க. லைட்டாக மேலே தட்டி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சாம்பார், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 100 கிராம் பருப்புக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு பொடியாக அரிஞ்சு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட மஞ்சள் போட்டோம்னா நம்ம குக்கர் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1/4 ஸ்பூன், ஒரு வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தழை தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பொங்கல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இஞ்சியை பொடியாக நறுக்கி தட்டி போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் கலருக்காக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் ஃபுல்லாகவே நெய் விட்டோம்னா லேட் ஆகும்போது அது கெட்டி ஆயிரும். அதனால 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு முந்திரி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இது 2 தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம தாளிச்சிருக்கிறத அதுக்குள்ளே கொட்டிக்கலாம். இது இந்த அளவுக்கு குலைவாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்போது கரெக்டாக சாப்பிட்ற பதத்துக்கு வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கரெக்டான பதத்தில் வந்துடும். இதுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும். தேவைப்படுறவங்க சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு 2 கப்பு அரிசிக்கு மாவுக்கு 2 1/4 கப்பு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்ச மாவாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு மாவுக்கும் தண்ணி கொஞ்சம் வித்தியாசப்படும். கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதே சமயத்தில் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் மாவு. அப்போ தான் புளியறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா சூடு கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நம்ம பிணைஞ்சு விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூடு ஆனதும் நம்ம இதை கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்குது.
இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு புளியறக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு பொடியிலையோ அல்லது இடியாப்பம் புளியறதுலையோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப தட்டு இருந்ததுன்னா அதில் புளிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நம்ம புளிஞ்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா போதும். உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். பாலக் பன்னீர் சப்பாத்தி. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 5, 6 இலை வந்து பாலக் இலை, பாலக்கீரை வந்து போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 கப்பு மாவு கோதுமை மாவு எடுத்துட்டு அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி போக நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. இது பிணைஞ்சு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேணும்னா இதை நம்ம இப்படியே கூட பூரியோ சப்பாத்தியோ போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் பன்னீர் ஆனியனு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது சட்னி செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு, 2 வரமிளகாய் போட்டுட்டு கூடவே 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதுக்கு சின்னதாக புளி போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த சட்னி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறுனது நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது தாளிக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே சாப்பிட்லாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், இது கூடவே துருவின பன்னீர் வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். கூடவே சில்லி ஃப்ளாக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை அப்படியே பூரியாவோ சப்பாத்தியாவோ செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இதெல்லாம் வதக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம பன்னீர் வந்து வதக்கி வச்சதை வந்து கொஞ்சம் பொடிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே பைண்ட் ஆகும். கொஞ்சம் நல்லா பொடிச்சு விட்டுட்டு சென்டரில் ஒரு 2 ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம தேய்ச்சோம்னா கொஞ்சம் பன்னீரெல்லாம் வெளியில் வர மாதிரி ஆகும். அதனால் அப்படியே தட்டி விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ லேசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக நெய் விட்டுட்டு நம்ம வச்சு 2 2 வச்சு எடுத்துக்கலாம். மேலேயும் கொஞ்சம் நெய் தடவி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். சைடில் எல்லாமே நல்லா வேக விட்டு எடுக்கணும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, நைட் டின்னருக்கெல்லாம் கூட இதை நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம்.
இது கார்ன்ஃப்ளவர் தோசை. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு செஞ்சுக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட்டு துருவி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வெங்காயம் கொஞ்சம் ஊற்றும்போது தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்து மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி மாதிரி தான் ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி மாதிரி இருக்குது. அதுவே நம்மளுக்கு ரவை தோசை மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் தேவைப்படாது. இது ரொம்ப லேசாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இந்த மாதிரி ஓட்டையாக இருந்தால் தான் நம்மளுக்கு முருகலாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஊற்றி லேசாக ஊற்றிட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதுக்கு நம்ம எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.